இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு சமகாலத்திலே பல ஆழ்வார்கள் வாழ்ந்தார்கள். தொண்டரடிப்பொழி ஆழ்வார் அவர்களில் முக்கியமானவர். இவர் மார்கழி கேட்டையில் பிறந்தவர், திருமண்டங்குடியிலே. இவருடைய இயற்பெயர் விப்ரநாராயணர். மற்ற ஆழ்வார்கள் பல இடங்களுக்கு சென்று நாராயணனை பற்றி பாடினார்கள். இவர் திருவரங்கத்திலே இருந்து நாராயணனை பற்றி பாடினார். அதுதான் மற்றவர்களுக்கும் இவருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். நந்தவனம் அமைத்து பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். அப்பொழுது ஒரு கணிகை தேவதேவி என்பவள் இவரை எப்படியாவது தன் வசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன் வசத்தில் ஆழ்த்திவிட்டார். பெருமாள் இதை பார்த்து இவரை எப்படி விடுவிப்பது என்ற காரணத்தினால் தன்னுடைய கோவிலில் இருந்த ஒரு தங்க வட்டிலே கொண்டு போய் தேவதேவியினுடைய வீட்டிலே, நான் தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய சிஷ்யன், அவர் உங்களிடம் கொடுக்க சொன்னார் என்று இந்த வட்டிலே கொடுத்து விட்டு போய்விட்டார். மறுநாள் அரசனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. தேடுகிறான் எல்லா இடத்திலும். கடைசியில் அது தேவதேவியினுடைய வீட்டில் இருப்பதை கண்டறிகிறார்கள். அந்த அம்மா காட்டி கொடுத்தாங்க. எனக்கு தெரியாதுங்க, தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சிஷ்யன்னு ஒருத்தர் வந்து கொடுத்தார், அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு. தொண்டரடிப்பொடி சொல்கிறார், எனக்கு சிஷ்யனே கிடையாது, யார் கொண்டு போய் கொடுத்தாலும் தெரியலையேன்னு. ஆனால் அரசன் அதை மறுத்து சிறையில் போடுகிறான். அதற்கு பிறகு சுவாமி கனவிலே வந்து இவரை பற்றி சொல்லி இவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அதன் பின் மயக்கத்திலிருந்து ஆழ்ந்து பெருமாளுக்கே தொடர்ந்து சேவை செய்கிறார். துவளத் தொண்டாய தொல்சீர் தொண்டர் அடிப்பொடி என்று தொண்டர்களுடைய அடிப்பொடியாக இவர் தன்னை கருதி கொண்டு பகவான் மேல் பக்தி செலுத்தியவர். இவருடைய காலத்திலும் சமயப்பூசல்கள் ரொம்ப கடுமையாக இருந்ததை இவர் எழுதியிருக்கிறார். சுவாமி அரங்கனை நம்மாழ்வாரை அழைத்து திருவீதி உலா வரும்போது அந்த திருவீதி உலா நடைபெறக்கூடாது என்பதற்காக பௌத்தர்கள் தூக்கு போட்டுக்கொண்டு இறந்து விடுவார்கள். அதனால் சுவாமி போக முடியாது, திரும்பி வந்துடும். இதை பார்த்து மனம் வெதும்பி பாடுகிறார். புலையரமாகி நின்ற புத்தோடு சமணமெல்லாம் கலையறக் கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதான் தலை அறுப்புண்டு சாவே, நான் தலையை வெட்டிட்டு கூட இறந்து போயிடுவேன், இதெல்லாம் பார்த்து என்னால் சகிக்க முடியலையே என்று மனம் வெதும்பி பாடுகிறார் தொண்டரடிப்பொழி. இந்த திருவரங்க கோயில் மதிலை திருமங்கையாழ்வார் கட்டும்போது தொண்டரடிப்பொழி அதை பார்த்தார் என்று 6000 படி குரு பரம்பரை சொல்கிறது. அதிலிருந்து இவர்கள் சமகாலத்தவர்கள் என்பதிலே தெரிந்து கொள்ளலாம். இதற்கு மிகவும் உறுதியான ஒரு ஆதாரம், கரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டுகொண்டேன் கண்ணினை கழிக்குமாறே என்று இவருடைய பாசுரம். இது இவர் இயற்றிய திருமாலையிலும் வருகிறது, திருமங்கையாழ்வார் செய்த திருக்குறுந்தாண்டகத்திலும் வருகிறது. ஒரே 2 வரிகள் அப்படியே வருகின்றன. இதிலிருந்து இவர்களுடைய காலம் மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. 105 ஆண்டுகள் வாழ்ந்து பரமபதம் அடைந்தவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இவருடைய காலமும் 8ஆம் நூற்றாண்டு. அடுத்ததாக ஞானாசிரியரான நம்மாழ்வாரை பற்றி பார்ப்போம். இவர் வைகாசி விசாகத்திலே பிறந்தவர். ஆழ்வார் திருநகரி என்னும் திருக்குறுகூரிலே பிறந்தவர். சடகோபர் என்ற பெயர் உண்டு. சடம் என்ற ஞானத்தை அழிக்கின்ற வாயுவை பார்த்து கோபித்ததால் சடகோபர் என்ற பெயரை பெற்றவர். பாண்டிய மன்னர்களுக்கே உரிய பெயர்களான மாறன், பராங்குசன் ஆகிய பெயர்களையும் இவருக்கு உண்டு. இதிலிருந்து இவர் பாண்டிய அரச வம்சத்தினோடு ஏதோ ஒரு வகையிலே தொடர்பு கொண்டிருந்தவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். காரி உடையனங்கை ஆகியவருக்கு மகனாக பிறந்தவர். இளவயதிலே இவர் பேசாமல் இருந்த காரணத்தால் ஆழ்வார் திருநகழியினுடைய எம்பெருமானை பிரார்த்தித்தனர். அதன் பின் அவருடைய அருளினால் ஒரு புளிய மரத்தடியில் ஒரு குகையிலே சென்று யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்தவர். யோகத்தில் இவருடைய வரலாறும் மதுரகவி ஆழ்வாருடைய வரலாறும் சேர்ந்தே செல்கிறது என்று பார்த்தோம். அதனால் ஓரளவுக்கு இங்கே ஓவர்லாப் இருக்கும், அதை பார்த்துக்கணும். 4 பிரபந்தங்களை செய்திருக்கிறார் இவர். 4 வேதங்களுடைய சாரங்களையும் தமிழிலே தந்தவர். திருவிருத்தம் ரிக்வேத சாரம், திருவாசிரியம் யஜுர்வேத சாரம், பெரிய திருவந்தாதி அதர்வண வேதத்தினுடைய சாரம், திருவாய்மொழி சாமவேத சாரம். ஆழ்வார்களிலே 1000க்கும் மேற்பட்ட பாசுரங்களை திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் தான் பாடியிருக்கிறார்கள். இவர் ஒரு பாசுரத்திலே புலிக்குடி கிடந்து வரகுண மங்கை இருந்து என்று சொல்கிறார். இந்த வரகுண மங்கை சீவரமங்கலம் ஆகிய தலங்கள் வரகுணன் என்று அழைக்கப்பட்ட பராந்தக நெடுஞ்சடைய பாண்டியனால் உருவாக்கப்பட்டவை. சீவரமங்கலம் செப்பேடுகள் இதை பற்றி பேசுகின்றன. பராந்தக நெடுஞ்சடையன் தன்னை பரம வைஷ்ணவன் தானாகி நின்றிலங்கும் மணி நீண்முடி நிலமன்னவன் நெடுஞ்சடையன் என்று சொல்லிக்கொள்கிறான். பரம வைஷ்ணவனான பராந்தக நெடுஞ்சடையன் உருவாக்கிய இந்த தலங்களை நம்மாழ்வார் பாடியதால் இவனும் அவனுடைய காலத்தை சேர்ந்தவர். நாம் ஏற்கனவே பார்த்தபடி திருமங்கை ஆழ்வார், நந்திவர்மன், தொண்டரடிப்பொடி எல்லாரும் அதே காலத்தை சேர்ந்தவர்கள் என்று நமக்கு தெரிகிறது. 32 வருடங்கள்
இருந்து பரமபதம் அடைந்தவர் அதே புளிய மரத்தடியில் இருந்து. இப்பொழுது மதுரகவி ஆழ்வார்க்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தால், உண்மையில் மதுரகவி ஆழ்வார் இவருக்கு முன்னால் பிறந்தவர். சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர். திருக்கோளூர் என்ற இடத்திலே பல இடங்களுக்கு யாத்திரை செய்து அயோத்திக்கு சென்று அங்கே ராமபிரானை பாடி அங்கேயே இருந்துவிட்டு தென்னாட்டிற்கு வருகிறார். அவருக்கு ஒரு ஒளி தென்படுகிறது. அந்த ஒளி எங்கிருந்து வருகிறது என்று தேடிச் செல்கிறார். நம்மாழ்வாரை ஆழ்வார் திருநகரிலே பார்க்கிறார். பார்த்துவிட்டு அவரிடம் ஒரு கேள்வியை கேட்போம் என்ற, செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்கிறார். இதற்கு பல ஆழ்ந்த தத்துவங்கள் உண்டு. அதை பேசுவதற்கு ஒரு நாள் போதாது. அதற்கு நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும், அதாவது செத்துப்போகின்ற இந்த உடம்பிலே ஆன்மா வந்து பிறந்தால் அது எங்கே இருக்கும் என்ற கேள்விக்கு, அது இந்த உலகத்தில் செய்யப்படுகின்ற கடனை கடித்து கொண்டு இங்கேயே இருக்கும். இதுக்கு விளக்கம் நான் சொன்ன மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம், மேலெழுந்த வாரியாக சொல்கிறேன். இதை கேட்டு மதுரகவி ஆழ்வார் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அவர் சொன்ன அந்த பிரபந்தங்களையும் பாசுரங்களையும் கேட்டு ஆவணப்படுத்தினார். அவர் கூடவே இருந்தார். நம்மாழ்வார் பரமபதம் அடையும் வரையிலே நம்மாழ்வாரை போற்றி கண்ணினும் சிறுத்தாம்பு என்ற பாசுரத்தை இவர் இயற்றினார். மற்றவர்களெல்லாம் நாராயணனை பாடினார்கள், மதுரகவி நம்மாழ்வாரையே பாடினார். அதன் பின் அவருடைய அச்சாவதாரத்தை கோவிலில் எழுந்தருளச் செய்தார். நம்மாழ்வாருடைய பாசுரங்களை பல இடங்களில் சென்று பாடினார். அப்பொழுது மதுரை தமிழ்ச்சங்கத்தில் இருந்த புலவர்கள் எங்களுடைய தமிழ்தான் சிறந்தது நம்மாழ்வாருடைய தமிழை விட என்று இவருடன் சண்டை போட்டார்கள். அதனால் இவர் கண்ணன் கழினேன் நன்னும் மணமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்று அவருடைய திருவாய்மொழி அந்த பாசுரத்தை ஒரு ஓலையில் எழுதி அவரிடம் கொடுத்து சங்கப்பலகையில் வைக்க சொன்னார். சங்கப்பலகை அந்த 300 புலவர்களுடைய பாடல்களை தள்ளியது, இந்த பாடலை மட்டும் நிலைநிறுத்தி கொண்டது என்று வரலாறு. முக்கியமாக ஆனைமலை யோக நரசிம்மர் கோவிலிலே ஒரு கல்வெட்டு. அங்கே யோக நரசிம்மருடைய கருவறையின் இரு புறத்திலும் ஒன்று தமிழ் கல்வெட்டு, இன்னொன்று சமஸ்கிருத கல்வெட்டு. ரெண்டுமே நமக்கு முக்கியம் என்பதை அந்த கோவிலே உணர்த்தியது. இது 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பராந்தக நெடுஞ்செழியனுடைய காலத்தில் தான் பல குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டன. இப்பொழுது சர்ச்சையில் உள்ள திருப்பரங்குன்றம், ஆனைமலை, கழுகுமலை போன்ற பல கோயில்கள் அந்த காலத்தில் கட்டப்பட்டன. அப்படி இந்த யானைமலை கோவிலை கட்டியவர் பாண்டிய மன்னன் பராந்தகனின் அமைச்சரான மதுரகவி. கலியாண்டு 3871 பகவானின் திருவுருவை நிறுவினார், பிராமணர்களுக்கு ஒரு அக்ரகாரத்தையும் நிறுவினார் என்று இந்த கிரந்தத்தில் எழுதப்பட்ட சமஸ்கிருத கல்வெட்டு சொல்கிறது. இதை வைத்துக்கொண்டு இந்த மதுரகவி ஆழ்வார் என்று சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இது ஆய்வுக்குரியது, இன்னும் ஆழமாக ஆய்வு செய்யக்கூடிய ஒன்று. அடுத்ததாக திருப்பாண ஆழ்வார். இன்று காலையிலே பார்த்தோம், மிக அற்புதமான ஒரு நடன நிகழ்ச்சி. அதற்கு பிறகு திரு ராஜகோபாலன் அவர்கள் மிக தெளிவாக அந்த வரலாற்றை சொல்லிவிட்டார். ஆகவே எனக்கு சொல்வதற்கு அதிகமில்லை, நீங்களே பார்த்தீர்கள். இறைவனுடைய பெருமையை பாடினார். எப்படி நந்தனார் தன்னுடைய குலத்தை நினைத்து தாட்சியாக வெளியிலே இருந்தாரோ அதே போல திருப்பாண ஆழ்வாரும் திருக்காவிரி கலையிலிருந்தே பெரிய பெருமாளை பாடினார். அதற்கு பிறகு லோகசாரங்க முனிவரால் உள்ளே கொண்டு வரப்பட்டு அமரநாதி பிரான் பாசுரத்தால் அவரை துதித்தார் என்று பாடுகிறோம். இவருடைய காலத்தை பற்றி தெளிவாக சொல்லப்படாவிட்டாலும் குரு பரம்பரை நூல்கள் இவரையும் மற்ற ஆழ்வார்களுடைய காலம் என்று சொல்வதால் அதே காலத்திலே வைத்திருக்கிறேன். அவ்வளவுதான், வேறு விஷயம் இல்லை. அடுத்ததாக பெரியாழ்வார் இறைவனுக்கே தன் பெண்ணை கொடுத்த பெருமை உடையவர். திருவல்லிபுத்தூரிலே அவதரித்தவர் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று. விஷ்ணு சித்தர் இவருடைய இயற்பெயர். திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி ஆகிய 2 பிரபந்தங்களை பாடியிருக்கிறார். திருவல்லிபுத்தூரிலே ஒரு நந்தவனம் அமைத்து வடபத்திரசாயிக்கு மலர் கைங்கரியம், புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். அப்போ இந்த ஸ்ரீவல்லப பாண்டியன் என்ற மன்னன் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். திடீரென்று அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. யார் பரம்பொருள், கடவுளுக்கெல்லாம் சிறந்தவர் யார் என்று அவனுக்கு ஒரு சந்தேகம். இந்த பாண்டிய மன்னர்களுக்கே ஒரு சந்தேகம் வந்தால் ஒரு கூட்டத்தை கூட்டி விடுவார்கள். அதில் ஒரு பொற்குழியை வேறு கொடுத்துருவான். அவள்கிட்ட இருக்கிறது ஸ்டாக் இருக்கும் போல் எப்பவுமே. ஸோ ஒரு பொற்குழியை வைத்து இந்த வாதத்தை அவர் நிகழ்த்துகிறார். அப்பொழுது பெரியாழ்வார் கனவில் தோன்றிய பெருமாள் அவரை மதுரைக்கு சென்று அந்த பரத்வ நிர்ணயம் செய்ய சொன்னார். இவர் போய் அவனுடைய வித்வத் சபையிலே வாதிட்டு
நாராயணோத்பரோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி என்று பல ஸ்லோகங்கள் உண்டு. ஒரு வரியை மட்டும் இங்கே சொல்லியிருக்கிறேன். அப்படி பல வாதங்கள் செய்து நாராயணன்தான் பரம்பொருள் என்று நிறுவினார். அந்த பொற்கிழியே அவர் கையில் விழுந்ததாம். அதை கேட்டு ஸ்ரீவல்லப பாண்டியன் அவருடைய காலிலே விழுந்து அவரை யானை மேல் ஏற்றி மதுரை நகரிலே வலம் வரச் செய்தான். அவர் இருந்த வனமுடைய பெருமாளான மதுரை கூடலகப் பெருமாள் கோயில் அருகே வரும்போது நாராயணன் அவருக்கு காட்சி தந்தான். அவருக்கு தன்னால் கொடுக்க முடிவது எதுவுமே இல்லை என்ற காரணத்தால் தன் கையில் உள்ள தாளத்தால் அவனுக்கு பல்லாண்டு பாடினார். பெருமாளுக்கே பல்லாண்டு பாடிய பெருமையுடையவர். பல்லாண்டு பல்லாண்டு இந்த அமர்வினுடைய அந்த தலைப்பு. அதற்கு உரியவர் பெரியாழ்வார். இப்போ இந்த ஸ்ரீவல்லப பாண்டியனுடைய காலம் என்ன, பெரியாழ்வாருடைய காலத்தை எதை வைத்து அனுமானிக்கலாம் என்று பல சர்ச்சைகள் வந்தன. இவரே சொல்கிறார், கொன்னவில் கூர்வேல் கோ நெடுமாறன் தென் கூடற்கோன் தென்னன் கொண்டாடும் தென் திரு மாலிருஞ்சோலையே என்று அழகர் கோவில் திருமாலிருஞ்சோலையை பற்றி இவர் பேசுகிறார். அப்பொழுது பாண்டியன் அரசனுடைய பெயர் நெடுமாறன் என்று தெரிகிறது. குரு பரம்பரை ஸ்ரீவல்லப பாண்டியன் என்ற பாண்டியனை பற்றி சொல்கிறது. இப்போ இந்த ரெண்டு பேரும் யாருக்கு? நெடுமாறன் என்ற பெயரை உடைய பெரிய மன்னர்கள் 3 பேர். அதிலே முதலாமானவன் நின்றசீர் நெடுமாறன். நாயன்மார்களிலே ஒருவன், சம்பந்தரால் சைவ சமயத்துக்கு மாற்றப்பட்டவன். அவனை சாய்ஸில் விட்டுருந்தான் நம்ம. அடுத்ததாக வந்தவன் மாரவர்மன் ராஜசிம்ம பாண்டியன். அவனை பற்றி நாம் பார்த்தோம். ராகவையங்கார் போன்றவர்கள் அந்த ராஜசிம்ம பாண்டியன் தான் இந்த மாறன் என்று சொல்கிறார். ஆனால் அவன் ஒரு வைஷ்ணவன் என்பதற்கான ஆதாரங்கள் பாண்டியர் ஆவணங்களில் இல்லை. அவனுடைய மகனான பராந்தக நெடுஞ்சடையன் வைஷ்ணவன். ஸோ அவர் எடுத்துக்கொண்டது மகன் வைஷ்ணவனாக இருப்பதால் அப்பாவும் வைஷ்ணவர் தான், அவர்தான் இந்த மாறன் என்று ஒரு தேரியை அவர் முன்வைத்தார். ஆனால் அவனுடைய பேரனான ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் என்ற ஒரு பாண்டியனை பற்றி பாண்டிய ஆவணங்கள் பேசுகின்றன. சித்தனவாசல் உள்ள சமண கோயிலிலே ஒரு கல்வெட்டு. அந்த கோவிலுக்கு ஸ்ரீமார ஸ்ரீவல்லப பாண்டியன் நேரடியாக சென்றான் என்றும் அவனுடைய உருவமே அங்கே இன்னும் இருக்கிறது. நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த குடைவரை கோயிலில். அந்த கல்வெட்டு சொல்கிறது, பார் முழுதாண்ட பஞ்சவர் குலமுதல் 6 கெழு கைவேல் அவனிபசேகரன் சீர்கெழு செங்கோல் ஸ்ரீவல்லபன் என்று அந்த கல்வெட்டுகளிலே இவனை பற்றி பேசுகிறது. அதே போல தலவாய்புரம் செப்பேடுகள் சேயாகி வெளிப்பட்ட செங்கண்மால் ஸ்ரீவல்லபன் என்று திருமாலின் மேல் அந்த ஸ்ரீவல்லபனுக்கு பக்தி இருந்தது என்பதையும் உறுதி செய்கின்றன. ஆனால் இந்த நெடுமாறன் என்ற பெயரும் ஸ்ரீவல்லபன் என்ற பெயரும் சேர்ந்து எங்கேயும் வரலையே அப்படின்னு பல பேர் வழக்கம் போல சந்தேகத்தை எழுப்பினாங்க. நல்ல வேளையாக சமீபத்திலே இருக்கங்குடியிலே ஒரு கல்வெட்டு கிடைத்தது. அது நீர்ப்பாசனத்தை பற்றி பேசுகின்ற ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டிலே தென்னவர் கோ நெடுமாறன் செந்தளிக்கொர் ஸ்ரீவல்லபன் என்று நெடுமாறன் ஸ்ரீவல்லபன் என்ற அந்த பாண்டியனுடைய பெயரை முழுவதுமாக அந்த கல்வெட்டு நமக்கு சொன்னியது. அதிலிருந்து நமக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் பெரியாழ்வார் வாழ்ந்தது ஸ்ரீமார ஸ்ரீவல்லபனுடைய ஆட்சியில் என்று நமக்கு தெரிகிறது. கிட்டத்தட்ட 815 முதல் 862 வரை ஆட்சி செய்தவன் இந்த பாண்டியன். நிறைவாக இந்த மார்கழி மாதம் யாருக்கு உரியதோ அந்த பெருமையுடைய ஆண்டாள் நாச்சியாரை பற்றி பேசலாம். ஆண்டாளுடைய வரலாறு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆடிப்பூரத்தன்று அவதரித்தவர், பெரியாழ்வாருடைய மகளாக இருந்தவர். அவர் பகவானுக்கு தொடுத்த மாலைகளை முதலில் அணிந்து அதற்கு பிறகு வடபத்திரசாயிக்கு சாற்றும் ஒரு வழக்கத்தை பார்த்த பெரியாழ்வார் கோபித்தார். அதற்கு பிறகு நாராயணன் அதுதான் நமக்கு இஷ்டம் என்று சொன்னதால் சூடி கொடுத்த சுடற்கொடியாக ஆண்டாள் நாச்சியார் அறியப்பட்டார். நாராயணனைத் தவிர மீதி யாரையும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், மானிடர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் என்று உறுதியாக இருந்து திருப்பாவை 30 நாட்களிலும் பாசுரங்களை பாடி நாராயணனை துதித்து பாவை நோன்பு நோற்று அதன் பின் இவர் பெரியாழ்வார் திருவரங்கத்திற்கு அவரை கொண்டு சென்று நாராயணனுடன் ஐக்கியமானார். இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். இவருடைய காலத்தை பற்றி ஒரு சிறிய ஆராய்ச்சியை நான் அடியேன் செய்தேன். அதாவது இந்த 13ஆம் நாள் பாசுரமாக புள்ளின் வாக்கீண்டானை என்ற பாசுரம், அதிலே வெள்ளி எழுந்து வேழம் உறங்கிற்று என்ற ஒரு வானியல் கணக்கை ஆண்டாளம்மையார் பதிவு செய்கிறார். வெள்ளி எழுந்து என்றால் என்ன? வெள்ளி கிரகம் காலையிலே எழுகிறது. ஏன்னால் காலையில் தானே திருப்பாவை பாடியிருக்காங்க. அப்போது அவர் பார்க்கிறார் வானத்தை, கிழக்கு திசையிலே வெள்ளி எழுகிறது, மேற்கு திசையிலே வியாழன் மறைகிறது, ஜூபிட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த வியாழ கிரகம் மறைகிறது. அதை இங்கே பதிவு செய்திருக்கிறார்.
இது தனுர் மாதம், சூரியன் தனுசு ராசியில் இருக்கும் மாதம். அதற்கு முன்னால் வெள்ளி எழ வேண்டுமானால் அது விருச்சிக ராசியிலே இருக்க வேண்டும். வானியல் கணக்கு, ஜோதிடம் அல்ல. அப்படி பார்க்கும்போது அதற்கு நேராக வியாழன் மறைய வேண்டுமானால் அது மேஷத்திலோ இல்லது ரிஷபத்திலோ இருக்க வேண்டும். இந்த ஸ்ரீமார ஸ்ரீவல்லபனுடைய காலத்தில் இந்த ஒரு காம்பினேஷன் எப்போ வருதுன்னு பார்த்தா 2 வருஷத்தில் மட்டும் வருது. ஆனால் ஒரு வருஷத்தில் மார்கழி 13 அந்த நாள் வரவில்லை. ஸோ அதை வைத்து பார்க்கும்போது பொதியுகம் 861 வருடம் டிசம்பர் 12 அப்போது ஆங்கில ஆண்டுகளுக்கும் தமிழ் ஆண்டுகளுக்கும் இது மாதிரி வராது, கணக்கு மாறி வரும், கிட்டத்தட்ட 1200 வருஷங்களுக்கு முன்னால். ஸோ என்று ஓரளவுக்கு கணித்திருக்கிறோம். இது இன்னும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டும், நிறையாக இதை பற்றி நாம் பேச வேண்டும். இந்த ஆண்டாள் நாச்சியாரை பற்றி பல கல்வெட்டுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. வானாதிராயருடைய ஒரு கல்வெட்டு ரொம்ப ஆச்சரியமான கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் விஷ்ணுசித்தன் கோதைக்கு நாம் வரக்கட்டின பிரணய பத்திரிகை என்று நம்பெருமாளே கோதைக்கு ஒரு பத்திரிகை எழுதியதாக ஒரு கல்வெட்டு இருக்கிறது. ரொம்ப இலக்கிய சுவை நிறைந்த கல்வெட்டு. நாச்சியார் திருமொழியில் உள்ள பல பாசுரங்களை எடுத்தாண்ட அந்த கல்வெட்டு நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டியது. அதே போல் மதுரையில் மதனகோபால சுவாமி என்ற ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோவிலிலே ஒரு நிலக்கொடையை ஆண்டாளே கொடுத்ததாக ஸ்வஸ்தி ஸ்ரீ விஷ்ணு சித்தஸ்ய துஹிது ஜகதாம் ஹிதம் தேவ்யா ஸ்ரீ ரங்கநாதஸ்ய கோதையா திவ்ய சாசனம், விஷ்ணுசுத்தரின் மகளும் ஸ்ரீரங்கநாதரின் தேவியுமான கோதை அளிக்கின்ற சாசனம் என்று மதுரை மதனகோபால சுவாமி கோயிலிலே ஒரு சாசனத்தை பற்றி பேசுகிறது. அதில் சொல்லிக் கொண்டு வருகிறாள். வில்லிபுத்தூரில் அழகிய மணவாளன் பள்ளிக்கட்டில் நாமும் தன் வட பெருங்கோவில் பள்ளி கொண்டருளிய பரமசுவாமிகளும் அடியாருக்கு கோலக்கம் கொடுத்து கொண்டிருக்கும் போது இந்த கொடையை தருகிறேன் என்று அந்த கல்வெட்டு பேசி கொண்டு வருகிறது. ரொம்ப அற்புதமான இந்த கல்வெட்டு. இது போன்ற பல சான்றுகள் ஆண்டாள் அம்மையாரை பற்றி, அவருடைய புகழை பற்றி நமக்கு பேசுகின்றன. இந்த கணக்கையெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1200 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பாசுரங்கள் செய்யப்பட்டன. இன்று வரை பத்ததி மாறாமல் மார்கழி மாதம் இந்த திருப்பாவையை அதே போல் நாம் பாடிக்கொண்டு வருகிறோம். அப்படி நீண்ட நெடிய பாரம்பரியம் உடைய நம்மளது மரபை பற்றி சொல்லி அனைவருக்கும் தெரியப்படுத்தி கொண்டிருக்கும் தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளைக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை நேரம் இதை பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றி. ஆண்டாள் அம்மையாருடைய பாசுரத்தை பாடி நிறைவு செய்கிறேன். திருவாடிப்பூரத்தில் செகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தால் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன் புதுவை நகர்கோதை மலர்பாதங்கள் வாழியே. அனைவருக்கும் நன்றி. நன்றி திரு கிருஷ்ணன். புலவர் கீரன் ஒரு உரையில் சொல்லுவார், தேரை செலுத்தினார் அப்படின்னு. யாரோட தேருங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. மிக வேகமாகவும் செலுத்தாமல் குறைவாகவும் செலுத்தாமல் சீராக செலுத்தினார் அப்படின்னு. அது மாதிரி ரொம்ப சீரான ஒரு உரை, ரொம்ப வேகமாகவும் போல அதுக்காக ரொம்ப மெதுவாகவும் போல அற்புதமாக அழகாக ஒரு சீரான உரை, செறிவான உரை. நம்ம கிரிக்கெட் காமெண்ட்ரியில் வி ராமமூர்த்தின்னு அந்த காலத்தில் ஒரு வர்ணனையாளர் இருந்தார். அதே மாதிரி எனக்கு அவர் ஞாபகம் தான் வருது. கிருஷ்ணனோட உரை அற்புதமான உரை, தகவல்களோட. நமது தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையை சார்ந்த சிவா அவர்கள் நமக்கு கிருஷ்ணனுக்கு பரிசு வழங்குவார். கேட்டுறேன். ஒரு நிமிடம் எடுத்துட்டு ஆடியன்ஸுக்கு ஒரு 2-3 கேள்விகள் கேட்கலாம். சார் நீங்கள் கேள்வி அப்புறம் கேளுங்க. நம்ம கிருஷ்ணன் அவர்கள் அவர் உரையில் ஒரு பாடல் வகையை பற்றி சொன்னார். அந்த படிக்கட்டுகளை ஏறி அதிலேருந்து அந்த மாதிரி அமைப்பில் ஒரு பாட்டுன்னு. அந்த பாடல் அந்த வகையோட பெயர் என்ன? தெரிந்தவர் கை தூக்கவும். 3 பேர் கிஷோர், 3 பேர் சொல்லியிருக்காங்க. திருவெழுக்கூற்றிருக்கை, ரைட்டு. அடுத்த கேள்வி, மதுரகவி ஆழ்வாரோட பாசுரங்களுக்கான பெயர் என்ன? பல பேர் சொல்ல. கிஷோர் உங்களுக்கு
சரி, ஒரு கஷ்டமான கேள்வி கேட்கணும். செப்பேடுகள் 3 இடங்களில் கிடைத்த செப்பேடுகளை பற்றி சொன்னார் உரையில். ஏதாவது ஒரு ஊரோ 2 ஊரோ சொல்லலாம், இல்லை 3 ஊரையும் சொன்னால். கை தூக்குங்க. சொன்னவர்கள், முன்னாடி சொன்னவர்கள் கிடையாது. சார் நிற்கிறார், இருங்க. சொல்லுங்கள் சார். அங்கெல்லாம் கிடச்சிருக்கலாம், ஆனால் அவர் சொன்னதுலேருந்து நான் 3 ஊர்களில் நான் நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்கிறது வேறு. இல்லை, கிருஷ்ணன் சொன்ன இந்த உரையிலிருந்து 3 இடங்களில் கிடைத்த செப்பேடுகளை பற்றி இந்த உரையில் சொன்ன அந்த 3 இடங்கள். உதயேந்திரம், அது உதயேந்திரம், கேந்தூர், காசக்குடி, இந்த 3 இடங்களை பற்றி தான் கிருஷ்ணன் இந்த உரையில் சொன்னார். ஸோ உதயேந்திரம் சொன்னவங்களுக்கு பரிசு. அடுத்த உரைக்கு போகலாம். சுதா சேஷன் அவர்கள் வந்துவிட்டார்கள். இன்புறு சிந்தை என்கிற தலைப்பில் பேராசிரியர் முனைவர் சுதா சேஷன் அவர்கள் உரையாற்றவிருக்கிறார்கள். 12 ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை நாதமுனிகள் தொகுத்து 4000 திவ்ய பிரபந்தம் என அமைத்தது நம் அனைவருக்கும் தெரிந்தது. இங்கு 4000 என்பது அந்த பிரபந்தத்தில் அடங்கிய பாசுரங்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. இதுவும் நமக்கு தெரியும். திவ்யம் என்ற சொல், இதில் திவ்யம் என்கிற சொல் எதனால் அங்கே திவ்யம் என்று குறிப்பிடுகிறோம்? அடியவர்களுக்கு ஆனந்தம் அளிப்பதால் அது திவ்யம் என்று குறிப்பிடுகிறோம். இனிமையையும் ரசனையையும் அளிப்பது என்கிற பொருளில் திவ்யம் என்று வழங்கப்படுகிறது. பிரபந்தம் என்பது தொகுப்பு என்றும் தனிநூல் என்றும் பொருள் தரும் சொல். ஆகவே திவ்ய பிரபந்தம் என்பது இறைவனின் தெய்வீக குணங்களையும் பெருமைகளையும் போற்றி பாடிய பாசுரங்களின் தொகுப்பாகும். இப்பாசுரங்களின் சிறப்பு அவற்றில் நிறைந்துள்ள சொற்சுவையில் அதிகமாக வெளிப்படுகிறது. எளிய இயல்பான தமிழ் சொற்கள் வழியே ஆழ்ந்த பக்தி, காதல், துயர், ஆனந்தம் போன்ற அனுபவங்கள் உருக்கமாக சொல்லப்படுகின்றன. இலக்கிய அலங்காரங்கள் மிகையில்லாமல் கலந்ததால் பாசுரங்கள் பாடலாக கேட்டாலும் வாசித்தாலும் மனதில் இனிமையாக தங்குகின்றன. வடமொழி வேதங்களுக்கு இணையாக தமிழில் அமைந்த இம்மகத்தான பாசுரத் தொகுப்பை திராவிட வேதம் என்றும் அழைப்பர். இப்போ நம்ம இந்த உரையிலையும் சொன்னார், வேதம் தமிழ் செய்த மாறன் என்று. தெய்வீக அர்த்தமும் சொற்சுவையும் ஒருங்கே அமைந்ததால் ஆழ்வார் பாசுரங்கள் தலைமுறை தலைமுறையாக அடியவர்களின் உள்ளத்தில் நிலைத்திருக்கும் ஆன்மீக செல்வமாக விளங்குகின்றன.